வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். கோவை மாவட்டத்தில் உள்ள ஹோட்டலில் தனியார் மருத்துவமனை மருத்துவர் பழனிவேறு வாழ்க்கை குறித்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அரசியலில் எதிர் துருவங்களாக உள்ள இருவரும் சகோதரர்களைப் போல கட்டி அணைத்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் இது குறித்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜுவின் தந்தை செல்லையா நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரபுரத்தில் உள்ள கடம்பூர் ராஜுவின் இல்லத்திற்கு நேரில் வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த கடம்பூர் ராஜுவின் தந்தை திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை PV சிந்து வெற்றி பெற்றுள்ளார். இந்த போட்டியில் மாலத்தீவு வீராங்கனையை வீழ்த்தி PV சிந்து வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர பகுதியில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெறுவதாக பொதுமக்கள் புகார் அளித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த குற்றங்களை தடுப்பதற்காக வாணியம்பாடி நகர பகுதிகளான பெருமாள்பேட்டை சந்திப்பு, LIC சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார், இன்ஸ்பெக்டர் மனோன்மணி, SM பிரகாஷ் மற்றும் தனிப்பிரிவு தலைமை காவலர் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். கோவையில் தேசிய அளவிலான 23வது ஊஷு ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் தொடங்கியது. போட்டிகள் முறையே சான்ஷு மற்றும் டவ்லு ஆகிய 2 பிரிவுகளில் நடைபெற்றன. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த துவக்க விழாவில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு என நாடு முழுவதும் இருந்து சுமார் 1300 வீரர் வீராங்கனைகள் வாத்தியங்கள் முழங்க அணிவகுப்பு நடத்தினர். இதில் வீரர் வீராங்கனைகளின் தற்காப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தற்காப்பு கலையான ஊஷு கலையை மாணவ மாணவிகள் வாள், சுருள்வாள் மற்றும் கம்புகளை சுழற்றி அசத்தலாக செய்து காண்பித்தனர். இதனை அங்கு கூடியிருந்த பார்வையாளர்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு போவது குறித்து புகார் வந்துள்ளது. இந்த புகாரை அடுத்து நகர காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான போலீசார் சித்தூர் கேட் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முன்னதாக பேசியதில் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இவர் நடுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தரணி என்பதும் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடுவதும் தெரிய வந்தது. மேலும் அவரின் வீட்டில் 4 இருசக்கர வாகனங்கள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உம்ராபாத் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி எதிரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர் நாட்டாம்கார் அக்பர் கலந்து கொண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர், குடியாத்தம் நகர தலைவர் விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் JCI தர்மபுரி விங் சார்பாக தேசிய தலைவர் மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடந்த 6 மாத காலங்களாக நடந்த நிகழ்வுகளின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் JCIயில் இணைவதால் என்ன மாற்றங்களை சமூகத்தில் கொண்டு வர முடியும், இதனால் தனிமனித முன்னேற்றம் எவ்வாறு ஏற்படும் என்பது குறித்து தலைவர் நிவேதினி உரையாற்றினார். இதில் தேசிய தலைவர் ராகேஷ் சர்மா மற்றும் மண்டல தலைவர் ஏழுமலை, மண்டல உறுப்பினர், தேசிய தலைவர் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் மனோஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய பாஜக அரசை கண்டித்து கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ₹1 கூட ஒதுக்கீடு செய்யவில்லை என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநகராட்சி துணை மேயர் சாராதேவி, இளைஞரணி மாவட்ட தலைவர் பிரபு மற்றும் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். பாஜக அரசை கண்டித்து இன்னைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பாக பண்ணது. இதில் அவங்க ஆளும் மாநிலத்திலும் தாராளமாக நிதி அள்ளி கொடுத்தது இது பாஜக அரசு. இதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் மாநகர காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், துணை மேயர், கவுன்சிலர் எல்லாம் கலந்து கொண்டோம். சார், இது என்ன தமிழ்நாட்டை மட்டும் அவங்க வஞ்சிக்கும் தன்மையாக மக்களை இது ஏற்கனவே வளர்ச்சி நிதி நடந்திருக்கிறதும் அதுக்கும் நிதி ஒதுக்காம இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சார். அதனாலதான் சார் இந்த ஆர்ப்பாட்டம் சார். தமிழ்நாட்டை வஞ்சிக்க காரணம் என்ன சார்? சார், அவங்களோட இங்க ஒரு சீட்டு கூட அவங்களால வர முடியலைங்க சார். இதுதான் சார் காரணம். அவங்களால நினைச்சது மற்ற மாநிலம் தாராளமா அள்ளி கொடுத்துக்கிறாங்க சார். பீகார் இதெல்லாம் ஆந்திரா எல்லாமே அள்ளி கொடுத்துக்கிறாங்க சார். நிதியை 75,000 கோடி ஒதுக்கிறாங்க சார். தமிழகத்துக்கு ₹1 கூட நிதி ஒதுக்கலைங்க சார்.
அதை கண்டித்து தான் சார் ஆர்ப்பாட்டம். சார் எஸ் பிரபு, சேலம் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் காய்கறி மற்றும் கால்நடை வாரச்சந்தை வேண்டும் என பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் குணசுந்தரி ஜானகிராமன் தலைமையில் சிறப்பு பூஜைகளுடன் கால்நடை மற்றும் காய்கறி வாரச்சந்தை தொடங்கியது. இந்த வாரச்சந்தையானது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன், ஒன்றிய கவுன்சிலர்கள் பிரபாகரன் உள்ளிட்டோர் வாரச்சந்தையை பார்வையிட்டு பொருட்களை வாங்கி சென்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் காந்தி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவி தனுஷ்கா 3 பிரிவுகளில் முதலிடத்தையும் 1 பிரிவில் 2ஆம் இடத்தையும் பெற்று 3 வெண்கலப் பதக்கமும் பரிசுக் கோப்பையும் பெற்று சென்னையில் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். வெற்றி பெற்ற மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி தாளாளர், பள்ளி முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவியை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் BSNL அலுவலகம் முன்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தனியார் மருத்துவமனை முன்பு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் அருண் பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் அறிவிக்கப்படவில்லை என கூறி காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி பகுதியில் உள்ள பாலமுருகன் திருக்கோவிலில் பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து ஆடி பரணி நிகழ்வையொட்டி கோவில் கருவறையில் உள்ள பாலமுருகனுக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்த சோழ வித்யாபுரத்தில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் உபகோவிலான புனித சந்தன மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டு திருவிழாவானது ஜூலை 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார பெரிய தேர்பவனி நடைபெற்றது. இதையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சம்மரத்தில் மிக்கேல் சம்மனசு அந்தோணியார், சூசையப்பர், சுவக்கின், சந்தனமாதா ஆகியோர் காட்சியளித்தனர். முன்னதாக வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் தலைமையில் நவநாள், ஜெபம் உள்ளிட்ட சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் ஆடி கிருத்திகை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி வந்தவாசி பகுதியில் இருந்து திருத்தணி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பால் காவடி, மயில் காவடி, புஷ்ப காவடி எடுத்துக்கொண்டு திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். இந்த காவடி ஊர்வலத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்றிரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.